அரசியல் இல்ல பிரச்சனை. அவங்களுக்கும் தெரியும் இந்த தடவை ஒருத்தர் ஆட்சிக்கு வந்தா இன்னொருத்தங்களுக்கு இன்னொரு முறை வாய்ப்பு கிடைக்கலாம் என்று. தமிழ்நாட்டுல அவங்களுக்கு வாய்ப்பு இல்ல, ஆனா வேற யாருக்காவது வாய்ப்பு கிடைக்கலாம். ஆனால் தமிழ்நாடு அவர்களுக்கு கதவை பூட்டியே வைத்திருக்கிறது. அதுக்கு நம்முடைய அடிப்படையில நமக்கு இருக்கக்கூடிய இந்த திராவிடம் என்ற அந்த உணர்வு. சில பேர் கோயிலுக்கு போவாங்க, சில பேர் மத நம்பிக்கைகளில் மூழ்கி இருக்கக்கூடியவர்களாக இருப்பார்கள். ஆனா அத்தனை பேரும் பெரியார திட்டினீங்கன்னா ஒன்னா வந்து நிக்கக்கூடிய ஒரு மாநிலம் தமிழ்நாடு. என்னென்னவோ பிளவுகளை பிரிவுகளை நமக்குள்ள ஏற்படுத்திடலான்னு நிறைய கனவுகளோடு வேலை செஞ்சிட்டு இருக்காங்க. புதுசு புதுசா எதையாவது உருவாக்கிட்டு இருக்காங்க. ஆனா அதை அத்தனையும் தாண்டி தமிழ் உணர்வு என்று வரும் பொழுது, கீழடிய பத்தி பேசும் பொழுது, தமிழன் என்ற அந்த பெருமையோடு வந்து ஜாதி மதம் அத்தனையும் தாண்டி நிற்கிறோமே, அதுதான் திராவிடம். அதுதான் நமக்கு திராவிடம் சொல்லி தந்திருக்கக்கூடிய ஒரு முக்கியமான விஷயம். இந்த திராவிடம் பற்றி நாம் பேசும் பொழுது இதுதான் நமக்கு அரணாக நிற்கக்கூடியது. அதை நம் அடுத்த தலைமுறைக்கு கடத்தி செல்ல வேண்டும், அடுத்த தலைமுறைக்கு கற்றுத்தர வேண்டும். அதுல நமக்கு சரியான புரிதல் இருக்க வேண்டும். எது நம்முடைய கடமை, எது கடமையோட நிக்கணும், அதுக்கு அடுத்தபடிக்கு போனோம்னா அது கடமையை தாண்டி வேற ஒரு விஷயமா மாறிடும். அந்த புரிதல் நமக்கு இருக்க வேண்டும். அதே நேரத்தில் அவர்கள் யார் என்பதை அடையாளம் கண்டுகொள்ள பெரிய பெரிய சிந்தனைகளை பற்றி அவர்கள் பேசலாம், பெரிய புத்தகங்களை எழுதலாம், புதிதாக ஒரு கோணத்திலே சிந்திப்பதாக நம்மோடு உரையாடலாம். ஆனா அதுக்கெல்லாம் பின்னாடி இருக்கக்கூடிய நோக்கம் என்ன என்பதை நாம் சரியாக கண்டுகொள்ள வேண்டும்.